அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருப்பூரில் பயங்கரவாத சதித்திட்டம் தீட்டிய 8 தீவிரவாதிகளை டெல்லி போலீசார் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று இபிஎஸ் தெரிவித்துள்ளார். தீவிரவாத தாக்குதல் எனும் கொடூர உச்சத்திற்கு தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்து வைத்திருக்கிறது திமுக அரசு என்று இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரகாஷ், விவரங்கள் என்ன? திருப்பூரில் பயங்கரவாத சதித்திட்டம் தீட்டியதாக 8 தீவிரவாதிகளை டெல்லி போலீசார் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் 1998 கோவையில் நடைபெற்ற தொடர் குண்டுவெடிப்பு போல ஒரு கோர சம்பவத்திற்கு கூட வழிவகுத்து விடுமோ என்ற அச்சம் மக்களிடையே நிலவுவதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இது குறித்து எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் உள்ள திருப்பூரில் பயங்கரவாத சதித்திட்டம் தீட்டிய 8 தீவிரவாதிகளை டெல்லி போலீசார் கைது செய்வதாக செய்திகள் வருகின்றன. கொலை கொள்ளை என்பதையெல்லாம் தாண்டி தீவிரவாத தாக்குதல் எனும் கொடூர உச்சத்திற்கு தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்து வைத்திருக்கிறது இன்றைய திமுக அரசு. ஏற்கனவே 2022 கோவையில் கார் குண்டுவெடிப்பு நிகழ்ந்த போது தமிழ்நாட்டில் தீவிரவாத அச்சுறுத்தல் இருப்பதை ஒப்புக்கொள்ளாமல் சிலிண்டர் வெடிப்பு என்று சமாளிக்கவே முயன்றது இந்த திமுக அரசு என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து தீவிரவாதிகள் கைது என்பது தமிழகத்தில் மத்திய அரசின் என்ஐஏ போன்ற அமைப்புகளால் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இங்குள்ள மாநில அரசு இதனை தடுக்க என்ன செய்தது என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். டெல்லி போலீசார் வந்து கைது செய்யும் வரை தமிழக அரசின் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் என செய்து கொண்டிருக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்த கையாலாகாத ஸ்டாலின் அரசு திமுக ஆட்சியை தொடரவிட்டால் 1998 போல மீண்டும் ஒரு கோர சம்பவத்திற்கு வழிவகுத்து விடுமோ என்ற அச்சம் தமிழக மக்களிடையே நிலவுவதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.